நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட கொடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அர்ச்சனா எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சானே எனக்கு புரியல. நான் பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இவ எப்படி பதில் சொன்னாலும் தெரியல. பாவம் அர்ச்சனா. ஆமாம்மா, ஆனா எப்படி இருந்தாலும் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் உடனே அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். எல்லாமே சரியாயிடும். அர்ச்சனா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க போய் கொடுத்துட்டு வந்தா அதுவே போதும். அம்மா, நான் இந்த வந்தனா சொல்லு. அர்ச்சனா, நீ நல்லா தானே இருக்க? நேத்து அங்க எதுவும் நடந்துருச்சுன்னு? இல்ல வந்தனா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, அம்மா எப்படி இருக்காங்க அது சொல்லு. உன்னை பத்தி நினைச்சதா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, ஒண்ணு சொல்லு, அங்க யாரும் மேல கோவப்படல? இது பாரு வந்தனா, நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன். நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன். அங்க எல்லாரும் உன் கூட இருக்காங்களா? அது வந்து லக்ஷ்மியோட மாமியார் கிஃப்ட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அத ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும்ல, அதான். சரி சரி, ஓகே. நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி உனக்கு டைம் கிடைச்சா நீயே கால் பண்ணு. பை பை. என்ன சொன்ன அவ? அங்க ஏதாவது பிரச்சனையாமா? இல்லம்மா, அவ ஏதோ முக்கியமான வேலையில இருக்காளா, அதனால அப்புறம் பேசுறேன்னா. ஓ அக்கா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சுகன்யா, கொஞ்சம் இருமா, நானும் உன் கூடவே வரேன். என்னன்னு தெரியல, ரொம்ப பதட்டமா இருக்கா. அங்க போனாலாவது அமைதி கிடைக்கும். ஆனா அக்கா, வந்தனாவை எப்படி தனியா விட்டுட்டு? கவலைப்படாதீங்க, நான் இங்க தனியா இருக்கேன். பாட்டி, தனம், பாலா எல்லாரும் இருக்காங்கல்ல. அம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாம கொஞ்ச நேரம் தானேம்மா. சரிம்மா, நீ கொஞ்சம் கவனமா இரு. நான் சீக்கிரமா வந்துடுவேன். வா சுகன்யா. அர்ச்சனா, வந்தனா என்ன சொன்னாங்க? நீ இவ்ளோ டல்லா இருக்க? வந்தனா கிட்ட அதிகமா ஒன்னும் பேச முடியல. அம்மாவும் பெரியமாவும் பக்கத்திலே இருந்தாங்க. என்னை பத்தி நினைச்சு அம்மா கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொன்னா. அவங்க பாவம் நிக்கில பத்தி இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. எங்க எங்க அம்மா தப்பா நினைச்சிருப்பாங்களோன்னு அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு அவங்க பயந்துட்டே இருக்காங்கல்ல. கார்த்திக், முதல்ல நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸும் கிஃப்ட்டும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா வீட்டுக்கு போனா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம்ல. வேணா நம்ம ஒண்ணு பண்ணலாமே, முதல்ல உங்க வீட்டுக்கே போலாமே. நீ அவங்க எல்லாரையும் மீட் பண்ண, அப்புறம் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதுவும் சரிதாங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்க்கலாம். சம்ஷத் சார், முதல்ல அர்ச்சனாவோட அம்மா வீட்டுக்கு போங்க. சரிங்க சார். அக்கா, ஒரு தடவை ரமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நேரடியா துரை சார்கிட்டயே பேசிடலாமா? ஏன்னா ராதிகா சொன்ன விஷயம் எல்லாம் என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்க்கா. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும்? ரமா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் லட்சுமிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவங்க ஏன் கார்த்திகே அர்ச்சனாவையும் போய் ஸ்வீட்டையும் பரிசையும் கொடுத்துட்டு வர சொன்னாங்க? அம்மா. என்னம்மா லட்சுமி, சொல்லு. மா, நான் என்ன சொல்ல வந்தேனா? மா, கொடுங்கம்மா, நான் இதை கட் பண்ணி தரேன். செய்யட்டும், கட் பண்ணுமா. அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ லட்சுமி, என்னமா இது? லட்சுமி, கவனமா காய்கறி வெட்டணும். இப்படியே வெட்டிக்கவாங்க. காயத்து மேல மஞ்சள் வச்சா சரியாயிடும். பயப்படாத. பயப்படாத, ஆறிடும். நீ என்னமோ சொல்ல வந்தல லட்சுமி? என்ன சொல்ல வந்த?
அம்மா அது அது ஒண்ணும் இல்ல. லக்ஷ்மி என்னன்னு சொல்லுமா, என்ன சொல்ல நினைக்கிற? அது ம், மா மா நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, நான் ஒரு தடவை நிக்கில் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ராதிகா ஆண்டி நேத்துக்கு என்னென்னமோ சொன்னாங்க, அத பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். வேண்டாம், இத பத்தி அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல பெரியம்மா. லக்ஷ்மி, உன்னோட அப்பா அவரை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லிருக்காருல்ல, நீ அதனால கவலைப்பட வேண்டாம். ஆமா லக்ஷ்மி, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆ? மா அவர்தான் ஃபோன் பண்றாரு. பேசவா வேண்டாமா? ம். ஹலோ. சொல்லுங்க நிக்கர். இங்க முன்னாடி வச்சிருக்கிற ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் எடுங்க. சீக்கிரம். கார் எடுக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. என்னாச்சு பாலனா? அர்ச்சனாக்கா சீக்கிரம் உள்ள போங்க போங்க. திடீர்னு இவருக்கு என்னாச்சு? எனக்கு வாங்க உள்ள போலாம். சீக்கிரம். சூர்யாவுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? இந்த தன வேற ஏன் டேப்லெட் வாங்கிட்டு வரல? என்னாச்சு? நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நான் என்னமா செய்யறது? இந்த நேரம் பார்த்து வீட்லயும் யாரும் இல்ல. நானும் ரொம்ப நேரமா சூர்யாவுக்கு ஃபோன் பண்றேன், போனே எடுக்கல. அம்மா நீங்க ஏன் அண்ணனுக்கு ஃபோன் பண்றீங்க? அவர்தான் ஆபீஸ்க்கு போயிருப்பாருல. ஆமா என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், நீங்க வந்துட்டீங்க. சீக்கிரமா சூர்யாக்கு ஃபோன் பண்ணு. என்ன ஆச்சு பாட்டிமா? பாட்டிமா, நீ எதுக்காக கீழே வந்த? மேல போய் வந்தனா பக்கத்துல உட்காருமா. வந்தனா? அவ பக்கத்துல யாரும் இல்ல. என்னாச்சு வந்தனாக்கு? அது வந்து வலி வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. அட கடவுளே. என்ன? சரி நீ சீக்கிரம் போய் பாலா கிட்ட வண்டி எடுக்க சொல்லு. சீக்கிரமா போ. நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போன்ல பேசு. பண்ணிட்டு தான் இருக்கேன். அர்ச்சனா, நான் என்னன்னு சொல்றதுமா? வந்தனாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. வீட்ல உங்க அம்மா இல்ல, சூர்யா இல்ல. அவளை உடனே எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். என்ன பண்றதுன்னே தெரியல. இரு, நான் அவளை போய் பார்த்து வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா வந்தனா, என்னாச்சு வந்தனா? ரொம்ப வலி எடுக்குதாமா? எனக்கு வலி அதிகமா இருக்கு. ஒண்ணு இல்ல, பயப்படாத. வந்தனா கொஞ்சம் என்னாச்சு? பொறுத்துக்கம்மா. வந்தனா நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் சரியாயிடுமா. இப்ப என்ன பண்றது பாட்டி? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. கோகிலா வேற சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. எப்படி இருந்தாலும் அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும்ல. பயப்படாதம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. நீங்க யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம உடனே இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். ஆமா பாட்டி, நாம கூட்டிட்டு போயிடலாம். எதுக்கு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வா வந்தனா. இதோ நீங்க இவங்களை கீழே போயிடலாமா? கூட்டிட்டு வாங்க. நான் வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வரேன். வா. இத பாரு சவிதா, ராதிகா ஃபோன் பண்ணானா, நாங்க இவள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னு சொல்லு. ஆமா, அவளுடைய ஃபைல் எங்க இருக்கு? எந்திரி. ஆ, பாட்டி ட்ரால தான் எங்கயாவது இருக்கும். நல்லா தேடி பாத்துமா. பாருங்க. பொறுமையா வா. மெதுவா. பாத்து பாத்து கொஞ்சம் பொறுமையா வாமா. அப்படிதான். மெல்ல மெல்ல, அவசரப்படாத. மாப்பிள கிளம்பலாமா? பாட்டி, எங்க வண்டியில நிறைய பொருள் இருக்கு. பரவாயில்ல மாப்பிள, நாம இந்த வண்டியில போயிடலாம். பாலா, சாவிய கூட அவருக்கு. என்னங்க மாப்ள? கொடுங்க, நானே ட்ரை பண்றேன். பாட்டி, இத நீங்க இந்த புடிப்பா. ஃபைல் என்கிட்ட கொடுங்க. வாமா, பார்த்து வாமா. பொறுமையா மெதுவா, பொறுமையா மெதுவா. வாமா. பாலனா கார் டோர் ஓபன் பண்ணு. மெல்ல கால் எடுத்து வை. பாலா, சீக்கிரம் கார் எடுக்க சொல்லு. வாமா, இப்படி கூட்டிட்டு பாட்டி வாங்க. நீங்க போய் உட்காருங்க. வாமா. மெதுவா மெதுவா வா. உட்காரு. பாத்துமா. பாட்டி நீங்க முதல்ல ஏறி மெல்ல உட்கார வைமா அர்ச்சனா. மெதுவா. பாத்து உட்காருங்க. பாத்து பொறுமையா. பாத்து பாத்துமா, நிதானம். அர்ச்சனா, சீக்கிரம் நீ ஏறு. சீக்கிரம். ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. வந்துடுறேன். மாப்ள ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒண்ணு, பொறுமையா இரு. ஏ பாலா, அர்ச்சனா சமயத்துக்கு வந்தது நல்லதா போச்சு. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணையா இருப்பாரு பாட்டி. ஆமா, நீ சொல்றது சரிதான்.
எனக்கு கொஞ்சம் வேகமா ஆ, போங்க. ஆ. இங்க பாருமா வந்தனா தைரியமா இருக்கணும். பாட்டி நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணவா? ஆமா அர்ச்சனா, கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒண்ணு தைரியமா இரு, இன்னும் வந்தனா. கொஞ்ச நேரம் தான். தைரியமா இரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஹலோ சுகன்யா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஹலோ அம்மா. அர்ச்சனா, உனக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா? ஹலோ அம்மா, நாங்க வந்தனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கோம். என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? வந்தனாவை எதுக்கு? அம்மா அவளுக்கு திடீர்னு வலி வந்துருச்சு. டெலிவரி டைம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. பாட்டி, கார்த்திக், நான் எல்லாரும் இருக்கோம். நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நீங்களும் வந்துருங்கம்மா. சரிம்மா. சரி அர்ச்சனா, சுகன்யா சீக்கிரமா வா. வந்தனாவை எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? வாங்கக்கா. லக்ஷ்மி, நிகில் கிட்ட பேசினியாம்மா? லக்ஷ்மி, என்னாச்சுமா? அவர் என்ன சொன்னாரு? அம்மா நான் அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. என்னால ஒண்ணும் கேட்க முடியல. நாங்க வேற விஷயங்கள பேசிட்டு இருந்தோம். நான் என்ன பண்றதுக்கா? அம்மா நான் இத பத்தி அவர்கிட்ட எப்படி கேக்குறது? நீ இல்லம்மா லக்ஷ்மி, நீ எதுவும் கேட்க வேண்டாமா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அழாத. கொஞ்சம் வேகமா ஓட்டுங்களேன், நாங்க சீக்கிரம் போயாகணும். ஆமாங்க, மாப்பிள்ளை கூட தான் இருக்காராம். நீங்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். ஹாஸ்பிட்டல் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குப்பா? கிட்ட வந்துட்டோமா? கொஞ்சம் வலிய பொறுத்துக்கம்மா. இதோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம். அவ்வளவுதான், வந்து நான் வந்துட்டோம். கார்த்திக், என்னாச்சு? என்னாச்சுப்பா? தெரியல, என்னன்னு பாக்குறேன் பாட்டி. ஓ நோ, என்ன இது? ச்சே. என்னாச்சு கார்த்திக்? அர்ச்சனா, டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து பாட்டி, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? அட கடவுளே. கார்த்திக் இருக்காருல்ல, கண்டிப்பா அவர் ஏதாவது ஏற்பாடு நீ பண்ணி. கொஞ்சம் பாருமா. நான் பாக்குறேன். கடவுளே, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? அர்ச்சனா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத அர்ச்சனா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு டாக்ஸியை கூப்பிடுறேன். இரு. நீ போய் உள்ள உட்காரு. ஓ ஒண்ணு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கார்த்திக் டாக்ஸி கூப்பிடுறாரு. டாக்ஸி, டாக்ஸி. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாத. ஒண்ணு இல்ல. டாக்ஸி கிடைக்கணுமே. டாக்ஸி, டாக்ஸி, கொஞ்சம் நில்லுங்க. ச்சே. கடவுளே. என்ன சுகன்யா, யாரையும் காணோம்? அங்க கேட்கலாமா? இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தனான்னு ஒருத்தங்க அட்மிட் ஆயிருக்காங்க. யாரு? வந்தனா. வந்தனா சூர்யா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. வந்தனா சூர்யாவா? கொஞ்சம் இருங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். சாரி மேம், நீங்க சொன்ன பேர்ல யாரும் அட்மிட் ஆகல. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இப்பதான் எங்களுக்கு ஃபோன் வந்தது. அவளை இங்கதான் கூட்டிட்டு வந்தாங்களா? சாரி மேம், ஆனா இங்க யாரும் வரல. எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க? நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இது பாரு வந்தனா, நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் வேகமா போங்களேன் ப்ளீஸ். ஒண்ணு இல்ல, போன் எடுத்து பேசுமா. அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ அம்மா. அர்ச்சனா, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்தனான்னு யாரும் அட்மிட் ஆகலன்னு சொல்றாங்க. அம்மா, எனக்கு ஒண்ணுமே கேட்கவே இல்லம்மா. அம்மா. ஹலோ அர்ச்சனா, எனக்கு எதுவும் கேட்கல. சுகன்யா, இவ பேசுறதே கேட்கல. நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்தேன். ஹலோ அர்ச்சனா, இப்ப கேக்குதா? அம்மா, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆனா நம்ம ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டோம். என்னம்மா, நான் பேசுறது கேட்கலையா?
அர்ச்சனா ஏன் இன்னும் நீங்க ஹாஸ்பிடலுக்கு வரல? இல்லம்மா, எங்க வண்டியோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சுமா. அட கடவுளே, வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? சரி, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் கார் எடுத்துட்டு அங்க வரேன். நீங்க எங்க இருக்கீங்கம்மா? இல்லம்மா, நீங்க ஒண்ணு வர வேண்டாம், நாங்க கிட்டத்தட்ட வந்துட்டோம். என்னம்மா, என்ன சொல்ற? அட, கொஞ்சம் சீக்கிரமா ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. மெல்ல பாத்து வாமா, ஜாக்கிரதை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணு இல்லம்மா, வர சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, தைரியமா இரு. ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். வந்துட்டே இருக்காரு. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறு, அழாதம்மா. ஆமாம்மா, எனக்கு அண்ணாக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்தனா, பொறுத்துக்கோங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் வலிய பொறுத்துக்கம்மா, நீ தைரியமான பொண்ணு இல்ல. வந்தனா வந்தனா உங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரு. ஆனா அவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வர மாட்டேன். சூர்யா இல்லாம நான் வரவே மாட்டேன். நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. சூர்யா, எப்படியாவது சூர்யாவை கூப்பிடுங்க. வந்தனா, அண்ணா வந்துட்டாரு. வந்துட்டாரு. சூர்யா வந்துட்டாரு. நீ கவலை பண்ணாத, எதுக்கும் பயப்படாத. சூர்யா வந்துட்டான். உங்க அம்மா எதுக்கும் வந்துட்டாங்க. பயப்படாத. இந்த பாரு, நான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. நீ எதுக்கும் பயப்படாத வந்தனா, எல்லாம் சரியாயிடும். எனக்கு ரொம்ப பயப்படாத, அமைதியா இரு. இத பாருங்க, இன்னும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவங்கள உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. ஒருத்துக்கு வந்தனா. கொஞ்சம் தள்ளுங்க. வந்தனா, கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்நேரத்துக்கு இவங்க 2 பேரும் வந்திருக்கணும்ல. ஹலோ. ஹலோ, வணக்கம் சாந்தி. சசி நீங்களா? வணக்கம் சசி. உங்களுக்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள். லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சாமே? அது ரொம்ப நன்றிங்க. அது என்னன்னா நாங்க கொஞ்சம் அவசரத்துல சடங்கு முடிச்சிட்டோம். நல்ல சம்பந்தமா அமைஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் எதுக்காக காத்திருக்கணும்? நம்ம லக்ஷ்மிக்கு நல்ல மாமனாரும் மாமியாரும் கிடைச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்க பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவ. அதான் இவ்வளவு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, அந்த கடவுள் எப்பவும் துணையா இருக்கணும். கண்டிப்பா இருப்பாரு. முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க சாந்தி, நீங்க எப்ப எங்களுக்கு ஸ்வீட் அனுப்ப போறீங்க? என்ன, கார்த்திக்கும் அர்ச்சனாவும் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்களே? இல்லீங்களே, இதுவரைக்கும் அவங்க எங்க வீட்டுக்கு வரலையே. அது உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. அதனால அவங்க முதல்ல எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு திரும்ப வரும்போது உங்களுக்கு கொடுக்கலான்னு இருந்திருப்பாங்க. அதனாலதான் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி சரி, நான் வச்சிடுறேன் சாந்தி. எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க, வச்சிடுறேன்.